ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ண சதுர்புஜன பிரசன்னவதனம் தயாத் சர்வ விக்னோபசாந்தையே மூசிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதைய நமஸ்தே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகத்தில் உட்பிரிவில் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் அதீத சக்தி கொண்ட, அதாவது நேரடியாக உணரக்கூடிய தகுதியுள்ள சக்தி கொண்ட தெய்வங்கள் சார்ந்த கோயில்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த பதிவில் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் நான் நேரடியாக அனுபவத்தில் பார்த்த ஒரு அற்புதமான ஆலயம் என்றால் அதை மிகையல்ல. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது நாடுகண்ட பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீமன் லட்சுமி நாராயண் அவதாரங்கள் கொண்ட ஒரு சுயம்பு வடிவத்தில் உருவான ஒரு பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவு இங்கு சுயம்புவாக உருவாகி புற்றுக்கண் வடிவத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகு இந்த தெய்வத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் திருமணம், நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, ஆழ்துளை கிணறு அமைப்பது, கிணறு வெட்டுவது, எதிரிகளிடம் சமர் புரிவது மற்றும் குழந்தை பாக்கியம், இப்படி எண்ணற்ற விஷயங்களுக்கு இந்த கோவில் ஒரு தலைச்சிறந்த, ஆகச்சிறந்த விடை கொடுக்கும் தலமாக அமைந்து வருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இது முதலில் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆடு மாடு மேய்க்கும் இளையர்கள் மூலமாக இந்த புற்றுக்கண்ணை அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் மனிதர்களுடைய அதிக நடமாட்டம் வரும் பட்சத்தில் அல்லது வந்த பட்சத்தில் இதை சுற்றியும் இது ஒரு சுற்றி இருக்கும் நிலப்பரப்புகளில் சற்று உயரமான மேட்டுப்பகுதி. இந்த பகுதியில் புற்றுக்கண் வடிவில் உருவான ஸ்ரீமன் நாராயணன் சக்தி சார்ந்த விஷயங்களில் இங்கு வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. இதில் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து சகுனமாகாமல் தடத்தில் தடையேதும் இல்லாத பட்சத்தில் இந்த கோவிலில் வாக்கு கேட்டு திருமணம் செய்த நிறைய திருமணங்கள் பூரண ஆயுளோடு, பூரணத்துவத்தோடு, அதாவது குழந்தை மற்றும் செல்வங்கள் மற்றும் பூரண ஆயுள் போன்றவற்றையோடு வாழ்ந்து முடித்த எண்ணற்ற குடும்பங்கள் இந்த பகுதியில் இருந்தது, இப்போவும் இருக்கிறது. ஏன், எங்களுடைய குலதெய்வ கோயில் கூட 1968-69 வாக்கில் இந்த கோவிலில் வந்து கெவிலி வாக்கு கேட்டு இந்த கெவிலி வாக்கினுடைய பூரணத்துவம் கிடைத்த பிறகு கோயில் கட்டப்பட்டது. அந்த கோவில் இன்றும் சீரும் சிறப்பமாக போய்கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் இன்றும் இந்த கோவிலில் வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. இங்கு ஏவல் சொல்லி வளம் சொல்லுவது என்பது சால சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏவல் என்றால் இடது பக்கம் ஒரு பள்ளிக்குட்டியின் சத்தம் கேட்டு அதற்கு பிறகு சில வினாடிகள் தாமதித்து வலது பக்கம் சத்தம் கேட்கும் பட்சத்தில் இந்த வாக்கு பூரணத்துவம் கொண்ட வாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கோவில் ஊஞ்சவனம் என்ற முதலில் மாடு கண்ட பெருமாள் என்று அறிமுகமாகி காலப்போக்கில் மனிதர்களுடைய நடமாட்டம் அதிகமான பிறகு, அதாவது மதுரையிலிருந்து அப்படியே வடக்கு நோக்கி வந்த நாய்க்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கத்திலும் குடியேறியிருக்கிறார்கள். அந்த நாய்க்கர்கள் வந்த பிறகு இந்த தெய்வத்தினுடைய அடையாளம் வெகுவாக வெளியில் தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு வாக்கு கேட்கும் பழக்கம் உருவாயிருக்கிறது. அதில் நாய்க்கர்கள் குடும்பம் மட்டும் முதலில் இந்த கோவில் வாக்கு கேட்கும் பழக்கத்தை உருவாக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கோவில் மாடு கண்ட பெருமாளாக உருவாகி மறுபடியும் ஊஞ்சவன பெருமாளாகி
பிரசித்தி பெற்றது. அந்த ஊஞ்சவன பெருமாள் மறுபடியும் கொஞ்சம் மாற்றமடைந்து ஊஞ்சக்காட்டு பெருமாள் என்று தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்கள் திரு சுந்தரராஜன் சங்ககிரி அவர்களிடமிருந்து நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டோம். அந்த வகையில் இதை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் பெருமாள் கோவிலுக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்ததாகவும் தெரிகிறது. இதற்கு மாணவக்காடு என்றும் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் சமீபத்தில் கூட ஒரு நிலக்கிழார் ஒருவர், அதாவது பெரிய விவசாயி ஒருவர், இந்த பூமி பெருமாளுக்கு 5 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார் என்பதை நடைமுறையில் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஊஞ்சவனம் என்று பெயர் பெற்ற பிறகு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அன்று பெரிய பொருளாதார நடமாட்டம் இல்லாத காலத்தில் இந்த தெய்வத்தை ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதமும் புரட்டாசி மாதமும் சீரும் சிறப்போடு வழிபட்டு சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. காலப்போக்கில் மேலை நாட்டு கல்வி வந்தது, மேலை நாட்டு நாகரிகம் வந்தது. மார்கழி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து காணாமல் போனது. அதற்கு அடுத்து புரட்டாசி மாதம் முழுமையாக பெருமாளினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அல்லது பெருமாளினுடைய அதீத சக்திக்கு உட்பட்டு ஒவ்வொரு வருடமும் 4 சனிக்கிழமையிலும் பொங்கல் வைத்து வழிபாடும் பழக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த கோவில் வாக்கு கேட்கும் பழக்கம் என்று பார்க்கும் பொழுது மாலை நேரத்தில் 4:30 மணி முதல் 6:30 மணி வரை, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், அதாவது சூரிய உதயத்துக்கு முன் 1 மணி நேரமும் சூரிய அஸ்தமனத்தை கடந்து 1 மணி நேரமும் வாக்கு கேட்கும் காலமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதிகாலை என்று பார்க்கும் பொழுது 4:30 மணி வரை முதல் 4:30 மணி வரை, அதாவது 4:30 மணி தொடங்கி 6:30 மணி ஆன இந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்தில் வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2003 முதல் 2009 வரை நானே எண்ணற்ற தடவை இங்கே வந்து வாக்கு கேட்டிருக்கிறேன். அது தெளிவாகவும் அதே சமயத்தில் நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் செயல்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதே சமயத்தில் இழப்போ பாதிப்போ இருக்கும் பட்சத்தில் இந்த கோவிலில் வாக்கு கேட்ட பிறகு நிறைய விஷயங்களை கைவிட்டிருக்கிறேன். அந்த கைவிட்ட விஷயங்கள் காலப்போக்கில் அதை செய்திருந்தால் எவ்வளவு பாதிப்பு உண்டாகியிருக்கும் என்பதை தகவலையும் நினைக்கும் பொழுது ஒரு அளவிட முடியாத அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு அதிர்வலை கலந்த பயத்தை நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆக இந்த கோவில் உள்ள தெய்வம் சக்தி என்று பார்க்கும் பொழுது இது காலப்போக்கில் இந்த கோவிலிலிருந்து 2 தடவை திருட்டு போயிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். திருட்டு போன பொருள் 30 நாட்கள் 35 நாட்களுக்குள் திரும்ப அந்த பொருளை இங்கேயே கொண்டு வந்து வைத்துவிட்டும் சென்றிருக்கிறார்கள் என்பது தகவலும் இருக்கிறார். ஆக இந்த கோவிலினுடைய சக்தி அதீத சக்தி கொண்டது. இந்த சக்தியை மேலை நாட்டு நாகரிகமும் ஆங்கில வழி கல்வியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலினுடைய சக்தியை விட்டு அல்லது உணராமல் அல்லது மதிக்காமல் அல்லது நம்ப முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த கோவிலில் ஒரு வாக்கு கேட்டு அந்த வாக்கு சொல்லும் விதம் நல்ல அனுபவம் உள்ள ஒருவர்களால் வரையறுத்து அடையாளம் காணப்பட்டால் அதில் எந்தவித ஏற்ற இறக்கமும் இருந்ததில்லை என்பதை எண்ணற்ற முறையில் நானே கவனித்திருக்கிறேன். ஆக இந்த காணொலியை காணும் அனைத்து நண்பர்களும் இந்த தெய்வம் சுயம்புவாக உருவாகி இருந்தாலும் அதீத சக்தி கொண்டது என்பதை எண்ணற்ற தடவை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த காணொலியை காணும் நண்பர்கள் உங்களுக்கு கண்ணில் பட்ட அனைவருக்கும் இதை பகிர்ந்து உதவுங்கள். அதே சமயத்தில் இந்த கோவிலில் ஒரு அதீத சக்தி இருக்கிறது. இதில் வெளிநாட்டில் உள்ளவர்களும் இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் வந்து வணங்கி தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக இரண்டொரு தகவலும் இருக்கிறது. அந்த வகையில் பசு சார்ந்தது, திருக்கோடி ஏற்றுவது மற்றும் அன்னதானம் செய்வது போன்ற 3 வகையில் இங்கு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த காணொலியை காணும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று ஒரு 101 ரூபாய் காணிக்கையாக ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சிட்டு எடுத்து வையுங்கள்.
அடுத்த ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய தேவைகளை இந்த அருள்மிகுந்த ஆண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன விஷயத்துக்காக நேர்ந்து கொண்டீர்களோ, பசுமாடு தானம் வழங்குவது, திருக்கோடி ஏற்றுவது மற்றும் அன்னதானம் வழங்குவது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுடைய வேண்டுதல் அல்லது நேர்ந்து கொண்ட விஷயங்கள் நேர்த்திக்கடன் பூர்த்தி ஆன பிறகு கொண்டு வந்து செலுத்தலாம் என்பதை கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. இந்த அலைபேசி எண்ணை கொடுக்கும் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் பட்சத்தில் அது என்னுடைய அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லது நீங்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் எங்கு இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களால் என்னை சந்திக்க இயலாத பட்சத்தில் நான் உங்களை சந்தித்து அந்த தகவல்களை சேகரித்து காலப்போக்கில் காணொளி பதிவுகளாக கொடுத்து மேலும் இந்த தெய்வத்தினுடைய சக்தியை இந்த பூமியில் இருக்கும் மனிதர்களுக்கு நம்மால் இயன்றவரை அறிமுகப்படுத்துவோம். அதன் மூலம் நன்மை பெறும் ஏதாவது ஒரு மனிதர் நன்மை பெற்றாலும் அல்லது சந்தோஷப்பட்டாலும், அந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒரு புதிய தகவலை பெற்றாலும் அந்த தகவலின் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் திருப்தியும் நமக்கு புண்ணியமாக அமையும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.